இவனுங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு டீமாக தான் ஃபார்ம் பண்ணுறானுங்க. வேணுக்குன்னே இது ஒரு கேஸ் ஆகணும், இது ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும், இது ஒரு வந்து நம்ம பண்ணோம் பைக்கு ரேஸு அது இதுன்னு. போலீஸ் இவ்வளோதும் பண்ணியும் திருப்பி திருப்பி அதை பண்ணி அவங்கள இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாதாரி பைய மாதிரி தான் எல்லாமே. எவனுக்கோ சாவு வருது. இந்த டிடிஎஃப் வாசனுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு சாவே வராதா? அதுதான் என்னுடைய இது. இந்த இப்போ தான் முளைச்சி வெளியே வர்றது. அதுங்களாம் வந்து டிடிஎஃப் வாசன் தலைப்பா ஐயோ ஐயோ கன்றாவி மாதிரி தருதலை பிடிச்சவன் வந்து இன்ஸ்டாவில் வர்றான், ஃபேஸ்புக்கில் வர்றான்னு கொண்டு வந்து விட்டிங்கன்னா அவளுகள்கிட்ட ஓரமாக நின்றுட்டு நம்பரை வாங்கிட்டு போயிட்டு இது மாதிரி தான் பண்ணுவானுங்க. இர்ஃபான் வீவ்ஸு முஸ்லீம்ஸில் வந்துட்டு அந்த ஒரு லேடிஸை வந்து காமிக்க மாட்டோம். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணை காமிச்சு போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது இஸ்லாத்துக்கு ஹராமான விஷயம். இந்த மாதிரி திருச்சி சாதனா, இந்த மாதிரி காத்து கருப்பு கலை, திவ்யா கள்ளச்சி, இவங்க எல்லாருமே வந்து திருச்சி சாதனாவை பார்த்தாலாம் எனக்கு வாயில் வந்துடும், செருப்பாலே அடிப்பேன். அந்த நாயை நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுமா. அது பொம்பளையாமா? அது பணம் சம்பாதிக்கணும்னா வேறு மாதிரி சம்பாரிச்சிட்டு போயிடலாம். மும்பைக்கு போனால் நல்லா ரெட் லைட் ஏரியா இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்கறத விட இவரோட இன்ட்ரோ வந்து நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம், கேட்டு ரசிச்சிருப்போம். அவரே சொன்னால் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லெஜெண்ட் செலிபிரிட்டி பேரழகன் மன்மதன், காதல் மன்னன், ட்விட்டர் உலகின் நாயகன், வாட்ஸ்அப் உலகின் வள்ளல், ஆண்டிகளின் அன்பு கண்ணன், கண்ணிகளின் கணக்குலன், சாக்லேட் பாய், டீ ஸ்னாமிஸ்டர், தி அல்ட்ரா வேல்ட் பியூட்டி லெஜெண்ட், வருங்கால முதலமைச்சர், அன்சிகாவின் அன்பு காதலன், உங்கள் அம்முக்குட்டி புஜுக்குட்டி மன்னை சாதிக். ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நான் இந்த டயலாக் வந்து நிறைய இதில் சொல்லியிருக்கேன். பட் ரொம்ப லாங் டைம் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ உங்கள் சேனல் எல்லோ பெஞ்சுக்காக வந்துட்டு நன்றி. இந்த இன்ட்ரோ எப்படி யோசிச்சு எப்படி ரெடி பண்ணீங்க? மூச்சு விடாமல் பேசுறீங்களே, எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த இன்ட்ரோக்கெல்லாம்? ப்ராக்டிஸில் இன்னும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய டைலாக்ஸு. இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வருவேன். அது வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு டைலாக். பர்சனலாக ஒரு சந்தேகம் சார், அவ்வளோ ஹீரோயின்ஸ் இருந்தே ஸ்பெசிஃபிக்காக ஹன்சிகா ஒய்ஃப். ஹன்சிகா வந்து அது எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன். பட் அங்கே நான் ஃபாரினில் இருந்தப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹீரோவை பிடிக்கும், அந்த கேமராமேனுக்கு ஒரு ஹீரோயினை பிடிக்கும். எனக்கு அது மாதிரி ஹன்சிகா பிடிக்கும். ஆனால் படம் பார்க்கும்போது நான் அது ஒரு இது ஹன்சிகா தான் அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பேன். அப்போது ஹன்சிகா வந்து ரொம்ப நான் விரும்பினேன். அது ஒரு இதுதான், அது ஒரு என்ன சொல்லுவாங்கள்ல, நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் ஹன்சிகா வந்து எனக்கு பிடிக்கும். இப்போ உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும், இவருக்கு திரிஷாவை பிடிக்கும், அந்த பையனுக்கு யாரையாவது பிடிக்கும். அதனால் எனக்கு இதுதான், அதனால ஹன்சிகாவை பேசினேன். எனக்கு ஹன்சிகா ரொம்ப பிடிக்கும். இப்போவும் சொல்கிறேன், திருப்பியும் அது வந்து டைவர்ஸ் ஆகி வந்துருச்சுன்னா மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லை சார்? எப்படியும் சினிமா வாழ்க்கையில் செகண்ட் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதெல்லாம் சகஜம்ப்பா. ஏன்னா அவன் திடீர்னு கல்யாணம் பண்ணுறாங்க, 6 மாதத்தில் டைவர்ஸு, அது வேறு ஒன்று போகுது, இது ஒன்று போகுது. அதே மாதிரி ஹன்சிகாவும் டைவர்ஸ் ஆகி திருப்பி என்கிட்ட வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஓடி போயிடுறோம். இங்கே வேண்டாம். என்ன அதுக்கே ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஹன்சிகாக்காக பார்ப்போம். எப்படியும் எல்லா ஹீரோயினுக்கும் வந்து மார்க்கெட் வந்து அப்படியே இதாக இருக்காது, மார்க்கெட் டவுன் ஆகும். அப்போ அவங்க உட்காந்துருவாங்க. அது மாதிரி தான். அதே மாதிரி ஹன்சிகாவுக்கு டவுன், இப்போ டவுனில் தான் இருக்குது, நானும் டவுனில் தான் இருக்கேன். பார்ப்போம். சப்போஸ் ஹன்சிகாவையும் என்னையும் வச்சு ஒரு படம் எடுத்தால் கூட அந்த பெரிய ஒரு விஷயந்தான். ஆனால் கண்டிப்பாக சொல்லணும்ப்பா, என்னையும் ஹன்சிகாவையும் வச்சு படம் எடுத்தாங்கன்னா அந்த டைரக்டர் நல்லா வாழ்வார். படம் நம்ம வேணுங்கன்னு கலாய்க்கிறதுக்குன்னு இந்த பசங்க பார்ப்பானுங்க. கண்டிப்பாக அந்த டைரக்டர் யார், அவர் நினச்சா என்னையும் ஹன்சிகாவையும் வச்சு எடுக்கலாம். அது உங்களுக்கு தான். கண்டிப்பாக டைரக்டர் படத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு, உங்களுக்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஹன்சிகா கூட வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேரரசாக இருக்கட்டும், இவர் இருக்கட்டும், சங்கராக இருக்கட்டும், இவர் வெற்றிமாறனாக இருக்கட்டும், இப்படி யாராவது மனசு வச்சு மண்ணை சாதிக்கோட ஹன்சிகாவை சேர்த்து வச்சு எடுத்தோம்னா அந்த படம் வந்து ஹோன்னு ஓடும். கரகாட்டக்காரன் எப்படி ஓடுனுச்சோ அதே மாதிரி ஓடும். இப்போ வர்ற படம்லாம் ஒரு வாரத்தில் போகுதுல்ல, எங்கள் 2 பேரையும் வச்சா செம்மையாக ஓடும். எப்படி இருக்கீங்க சார்? ஏதோ இருக்கம்மா. இப்போது என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஃபீல்டில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபாரினில் இருந்தேன் தெரியுமில்ல உங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து வீடியோ போட்டால் அதுக்கப்புறம் வந்து டிக்டாக் அது இதுன்னு வந்ததுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏக்கச்சக்கமாக வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த நிறைய பேர் என்னை கலாய்ப்பாங்க. அவங்க வந்து என்னை வந்து
அவமானப்படுத்துவாங்க. நிறைய கமெண்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ அதே வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அதே தான் எப்படி சொல்கிறது, அது ஒரு இதா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இந்த காத்து கருப்பா இருக்கட்டும், ஜிபி முத்தா இருக்கட்டும், சாதனாவா இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய எல்லா கேரக்டருமே அத வந்து மெயின்படுத்தி வந்துட்டாங்க. அதுக்கு நான் வந்து தான் ஓனர். சார் முன்னாடி இருந்த மன்னை சாதிக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், மக்கள்கிட்ட இருக்கேன் அப்படின்றத காட்டிகிட்டே இருப்பார். இப்போ என்னாச்சு சார், ஏன் இவ்வளோ அமைதி? அமைதியெல்லாம் இல்லைம்மா. ரொம்ப என்ன பண்ணுறது, கொஞ்சம் என்னன்னா, நம்மளை வந்து நிறைய பேர் சினிமாவில் நிறைய பேரை நான் பார்த்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் அவங்களாம் வந்து நம்மளே ஒதுக்கி தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, ஒரு போட்டி பொறாமைன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நான் நிறையா சான்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு. பட் அதை தடுக்கிறதுக்குன்னே ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. அது மெயின் டிவி சேனலில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு மாதிரி எனக்கு ஒரு இதாகிடுச்சு. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, போதும், ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். வரவங்க வரட்டும், நல்லபடியாக இருக்கட்டும். உங்களுக்கு என்னாச்சு சார், முன்னாடி நல்லா கட்டு மஸ்தாக இருந்தீங்க, இப்போ இழைச்சிட்டீங்க? ஏம்மா, இது வந்து உடம்பு இளைக்கிறது நல்லது தானே. இந்த இர்ஃபான் மாதிரிலாம் வந்துட்டு நான் வந்து அந்த மாதிரி நீங்கள் மெயின் பார்க்குறீங்கன்னா உடம்பு இளைக்கிறது நல்லது. அதாவது நீங்கள் வேறு ஏதாவது நினைப்பீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இது அது இதுன்ட்டு. பட் நான் பண்ணுறேன், நான் இதுதான் எல்லாம் தெரியுமே. பட் நான் அதெல்லாம் ஓப்பன் டைப் தான். நான் வந்து மூடி மறைக்கிறது மண்ணை சதி கிடையாது. ஆனால் வந்து அதனால் எனக்கு உடம்பு போல் எனக்கு வந்து இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படம் பேரெலாம் சொல்ல விரும்பலை, வெளியில் வரட்டும். அந்த படத்துக்காக உடம்பை குறைச்சேன், நிறைய சாப்பாட்டை குறைச்சேன், நிறைய விஷயங்களை குறைச்சிட்டு இந்த உடம்பை நான் இப்படி வச்சுருக்கேன். உடம்பு ஏறுறது தான் பிரச்சனை. உடம்பு ஏறுறதுனா நான் நிறைய பேரை திட்டுவேன், அதில் இர்ஃபானை மெயினாக திட்டுவேன். இர்ஃபான் வீவ்ஸு அவன் வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு நிறைய எடுத்துகிட்டு நம்ம வீடியோ போடுறதுக்காக வந்து பண்ணுறாங்கல்ல. அந்த கொலஸ்ட்ரால் வந்து உள்ளே வந்துட்டு, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போது ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் என்னுடைய இதுக்காக நான் பார்த்தேன், என்னோடய வயிற்று வலிக்காக. அங்கே நான் நிறைய பேரை பார்த்தது வந்து ஃபுல்லாக கொலஸ்ட்ராலு, அந்த நான்வெஜ் எடுத்த ஃபுல்லாக அந்த இதெல்லாம் பார்க்கும்போதே கஷ்டமாக போயிடுச்சு. அந்த இது பண்ணுவாங்க, ஆஞ்சியோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமையான விஷயம். இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம வீடியோவில் வந்து நல்லா சாப்பிட்றோம், நல்லா நான்வெஜ் எடுக்கிறோம், அது மாதிரி இது மாதிரி பண்ணுறோன்ட்டு இவனை இர்ஃபானை மட்டும் சொல்லலை, இன்னும் நிறைய பேர் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூடாதுங்கிறது தான் என்னோட இது. ஏன் உடம்பு நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு ஃபால்ட்டும் இல்லை, நல்லபடியாக இருக்கேன். அது ஆனால் உடம்பு அழிச்சது நல்லது தான் நான் நினைக்கிறேன். சார் இர்ஃபான் நியூஸ் பற்றி சொன்னீங்க, அவர் போடுற வீடியோலாம் பார்த்துருக்கீங்கல்ல சார், அது எப்படி சார் இருக்கும்? எப்படி இருக்குன்னா வந்து என்ன சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ்க்கு நிறையா பண்ணலாம், அது வந்து நீ ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது சாப்பாடு இல்லாமல் நான்லாம் நிறைய டைம் பார்க்கும்போது எனக்கே வயிற்றுச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த டைம் பீக்கில் இல்லை, நம்ம பசியில் இருப்போம். நான் நிறையா இடம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் அந்த மாதிரி டயத்தில் நம்மள்ட்ட கையில் காசு இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும்போது பார்க்கும்போது அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் மட்டும் வருத்தப்படலை, நிறைய பேர் பார்க்குறவங்க இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தை போட்டு காமிச்சிட்டு அவங்க நல்ல மீனை எடுத்து அப்படி சாப்பிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கஷ்டம். ஏன்னா நிறைய பேருக்கு காசு இருக்காது, நிறைய பேர் உங்களுக்கே தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப அதுக்கு அவங்க வேறு ஏதாவது பண்ணலாம். அந்த சாப்பாடை ஃபுட்டை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் ஓகே. ஆனால் இர்ஃபான் வியூஸ் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணி போடுறாரு அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்குதுல்ல சார்? ஹோட்டலுக்கு பிஸ்னஸ் நடக்கல. இர்ஃபான் வியூஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்டு தஞ்சாவூரில் ஒரு ஹோட்டல்லேருந்து வந்து இது பண்ண இன்டர்வியூ எங்கள் ஹோட்டலில் வந்து இது பண்ணதுக்கு 50,000 பணம். அவன் என் கூட இருக்கிற ஆளுங்க இந்த மாதிரி வந்து பணம் வாங்கிக்கிட்டு, அந்த சாப்பாட்டுக்கும் காசு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான், அந்த வர்றது போகிறதுக்கும் காசு தான். அதனால வந்து இது ஒரு பிஸ்னஸ் மாதிரியே பண்ணுறாங்களே தவிர வேறு ஒன்றும் எந்த ஒரு இதுவும் இல்லை சார். என்ன இருந்தாலும் இர்ஃபான் அவர் வீடியோ பண்ணால் அவங்க 50,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் ப்ராஃபிட் வர தானே சார் போகுது ஹோட்டல்காரவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்து பண்ணுறதுல என்ன சார் பிரச்சனை? என்னம்மா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உன்ட்ட பணம் இருக்குது, இப்போ நீ டிவி சேனல்குள்ளே நுழைஞ்சிட்ட, நிறைய உனக்கு எல்லாமே இருக்குது சலுகைலாம். பட் நீ வந்து அவன் இர்ஃபானை வந்து நான் குறை சொல்கிறது 2-3 விஷயத்தில் தான். ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இங்கே முஸ்லீம்ஸில் வந்துட்டு அந்த ஒரு லேடிஸை வந்து காமிக்க மாட்டோம். இப்போ நான் நிறைய படத்தில் வந்து நிறைய பொண்ணுங்க கூட நான் நடிச்சிருக்கேன், நிறைய டிக்டாக் பண்ணியிருக்கேன், ஓகே, அதெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பம். இப்போ என் ஃபேமிலியில் இன்ன வரைக்கும் நான் யாரையுமே காட்டினது, என் ஒய்ஃப் யாருன்னே தெரியாது, என் அம்மா யாருன்னு நான் காமிச்சிருக்கேன்னா எனக்கு தெரியாதா என் வீட்டில் வந்து வீடியோ போடணும் இப்படி இது இருக்கணுன்ட்டு. அப்போது ஒரு பொண்ணை காமிச்சு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணை காமிச்சு போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது இஸ்லாத்துக்கு ஹராமான விஷயம்.
ஹராம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுடைய இதில் நான் இதை பொதுவாகவே சொல்கிறேன். ஒரு பெண்ணை இதே மாதிரி இந்த நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி லேடிஸை காமிச்சு அவங்க குழந்தைங்கள வச்சு இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பண்ணுறது தப்பு. உன்னுடைய திறமையை நீ கொண்டு வா. இப்போ நான் வந்து ஒரு கோமாளித்தனமாக பேசுகிறேன், இப்போ நான் அன்சிகா லவர் அது இதுன்னு என்னுடைய டைலாக்ல தான் நான் வந்தேன். இப்படி நான் வீட்டை காமிக்கணும், எங்கள் வீட்டில் நிறைய விஷயம் இருக்குது. என் வீட்டில் வந்து சாப்பாடு கிடையாது, எங்கள் அம்மா காமிச்சு வீடியோ போடலாம், இல்லை எல்லாரையுமே காமிச்சு வீடியோ போடலாம், அது எங்களுடைய இதில் கிடையாது. அதில் இர்ஃபான் மேலே எனக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது. சரி, இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோட விருப்பம் இல்லாமல் இவர் அது கட்டாயப்படுத்தி தப்புமா, அது தப்பு. ஒரு பொண்ணும் ஒரு கட்டின பொண்டாட்டியை காமிச்சு வீடியோ போடுறது தப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. சார் அவர் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற டெய்லி ரொட்டீனை சும்மா ஃபன்னாக vlog-ஆ எடுத்து போடுறாரு. இது ஃபன்னுங்கிறீங்க, அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள். மற்றவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, இஸ்லாம் மார்க்கத்தில் இது கிடையாது. ஒரு பொண்ணுடைய மூஞ்ச காமிக்க மாட்டோம் நாங்கள். இன்ன வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக இந்த லைனில் இருக்கேன். இன்ன வரைக்கும் என் ஒய்ஃபை நான் காமிச்சிருப்பேனா? 8 வருஷமாக. ஏன் எனக்கு காமிக்க தெரியாதா? என் ஃபேமிலியோட நான் என் ஒய்ஃபோட சமையல் செய்கிறது அது இதெல்லாம் அது கிடையாது, அது செய்யவும் கூடாது, அது தப்பு. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். பெண்களுடைய தன்னுடைய சகோதரியாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், யாருடைய ஃபேஸையும் அதில் காமிக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் கேட்பீங்க, நீ மட்டும் கேட்க வரீங்க, எனக்கு தெரியுது என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். என்னன்னா நீ மட்டும் வந்து டிக்டாக்ல வந்து நிறைய பொண்ணுங்களோட ஆடுற, இது ஜாலியாக இது பண்ணுற, அதையும் கேட்பாங்க கமெண்ட்டில். ஆனால் நான் விருப்பப்பட்டு இது பண்ணல. அவங்களுடைய விருப்பம் இருக்கிறதுனால என்கிட்ட வாண்டடாக வந்து நான் இப்போ சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சைட் ஆக்டர் நிறைய பேர் நான் பார்ப்பேன். இப்போ எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு என்கிட்ட வந்து வாண்டடாக வந்து எனக்கு ஒரு டிக்டாக் பண்ணுங்கள், எனக்கு ஒரு செல்ஃபி எடுங்க, என்னோட ஜாலியாக பேசுங்க, அது ஓகே, அதுதான் அக்செப்ட் பண்ணுறேனே தவிர நான் மற்றபடி எந்த ஒரு இதுவும் அந்த மாதிரிலாம் வாண்டடாக போய் கேட்க மாட்டேன். இப்போ கூட நான் வந்தோடனே உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துருக்கலாம், அது மன்னிச்சது கிடையாது. சார், ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரையுமே வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது என்ன மாதிரி எனக்கு கோத்துடுற நீ இந்த மாதிரி இப்போ இஸ்லாத்தில் வந்து அது ஒரு எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த ஒரு இது பெண்களை வந்து நீங்கள் அரபி நாட்டில் நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே நான் ஒர்க் பண்ண வீட்லேயே வந்து அந்த என்னுடைய மேடத்தோடைய மூஞ்ச கூட இன்ன வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்க என் கூட தான் வருவாங்க, என் கூட தான் ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்க டீச்சராக இருக்காங்க, அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாமே இந்தோட சரி கண்ணு மட்டும்தான். அதை கூட நம்ம நேரில் பார்க்கக்கூடாது, அதுதான் அங்கே உள்ள சட்டம். ஆனால் இங்கே ஓகே எல்லாமே இதாக இருக்குது. பட் நீங்கள் வெளியில் எப்படி வேணாலும் போங்க, பட் மூஞ்ச காமிக்கக்கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. அது யாராக இருந்தாலும் சரி. நிறைய கேரக்டர் இருக்குது இந்த மாதிரி யூடியூப்பில். அந்த இன்னொருத்தன் வந்து அவன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த ஜேசு ஃபேமிலின்ட்டு ஒருத்தன். அவன் வந்து ரொம்ப மட்டம். ஏன்னா வந்து இந்த பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கணும். அதனாலேயே எனக்கு வீடியோவில் வரவே பிடிக்கல எனக்கு சுத்தமாக. இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஏன் வரதில்லைன்ட்டு. இந்த மாதிரி சைத்தானுங்கள்லாம் வந்தாக்கா நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு உள்ளது இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ப்ராஜெக்ட் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, வரும், அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சினிமாங்கிறது டக்குன்னு இது பண்ண மாட்டாங்க, எல்லா ஒர்க்கும் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ எடிட்டிங் இருக்குது, எவ்வளோ இது இருக்குன்ட்டு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா களவாணியாக இருக்கட்டும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆனிச்சு, நட்பே துணையாக இருக்கட்டும் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆனிச்சு. அப்படி தான் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால் நான் வந்து இந்த ஃபீல்டை விட்டு போகலை, நான் இருக்கேன். சார், ஆரம்பத்தில் இந்த ஃபன்னாக வீடியோஸ் பண்ண ஆரம்பித்ததே நீங்கள் தான். ஆமாம். உங்கள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய பேர் வீடியோலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரீச்சாக இருக்கட்டும் உங்களுக்கு இல்லையோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபன்னாக பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோ பற்றி எனக்கு தெரியாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஃபாரினில் வந்து காரில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுவேன். அது நிறைய பேர் அப்போ தான் லைவுங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு ஃபேஸ்புக்கில். அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. நானும் அங்கே தனியாக உட்காந்துருப்பேன், ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கேன்னு. அப்போ வந்து எனக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு, அவன் பேச நான் பேச, அது அவன் திட்ட நான் திட்ட, அது ஒரு ஃபன்னாக. அது எனக்கு தெரியாது அப்போ இவ்வளோ ஃபேமஸ் ஆகுன்ட்டு. ஆனால் இப்போ வர்றதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி திருச்சி சாதனா, இந்த மாதிரி காத்து கருப்பு கலை, திவ்யா கள்ளச்சி, இவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஃப்ராங்க் ஷோ பண்ணியிருக்கேம்மா, நான் நிறைய சேனலில் ஃப்ராங்க் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து இப்படி தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடிக்கணும்னு எங்களுக்கு பேமெண்ட்டு. நான் 8000 ரூபாய் வாங்குவேன், 10,000 ரூபாய் வாங்குவேன், ஒரு சேனலுக்கு வாங்குவேன், எல்லாரும் அதே தான். ஆனால் இந்த லூஸு மக்கள் வந்து என்ன தெரியுமா பண்ணுது, இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இந்த நிறைய பேர் இருக்காங்க, இவங்க பேரெலாம் நிறைய மைண்ட். அந்த திருச்சி சாதனாவை பார்த்தாலாம் எனக்கு பாயில் வந்துடும், செருப்பாலே அடிப்பேன். அந்த நாயை நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுமா. அது பொம்பளையாமா, அது பொம்பளையா? அது ஃபஸ்ட்டு கட்டின புருஷனோட வந்துட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து இந்த காத்து கருப்புகளை இந்த இன்னும் 2 பேரும் என்னமோ மணி அது இதுன்னு பேர்லாம் வருது இல்லை, எல்லாருமே வந்துக்கிட்டு இந்த மாதிரி அவுத்து போட்டுட்டு ஆடுறது, மாவாட்டுற மாதிரி கால் தொடையை காமிக்கிறது, ஜெஸ்ட்டை காமிக்கிறது, இதெல்லாம் என்னது இது?
அதையும் கழுவி ஊத்துறானுங்க. இதெல்லாம் வெக்கங்கட்ட குடும்பம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த திருச்சி சாதனா மாதிரி ஒரு ஆட்களை வளர்த்து விடாதீங்கன்னு சொன்னால் இவங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ பொண்ணு தான், நான் இதை பேசக்கூடாது, இது பசங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு துணி இல்லாமல் இந்த மாதிரி ஆபாசமாக இருந்தால் பசங்க பார்க்க தான் செய்வீங்க. அதில் நான் பச்சை பச்சையாக கமாண்டு வருது, அதையும் பார்க்குறானுங்க. வெக்கங்கட்ட குடும்பம். திருச்சியில் எவனாவது ஒரு சரியான ஒரு ஆம்பளை இருந்தால் அந்த அந்த மூதேவி பையன் சாதனாவோட புருஷனை செருப்பால் அடிக்கடா. எனக்கு அவ்வளோ கோபம் வருது. எனக்கு சி இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோ. அதான் திவ்யா கள்ளச்சி, இது ஒரு பொம்பளையாது, இது தின்னி பண்டார மாதிரி தின்னுக்கிட்டு. அவளை விடுங்க, அவளை ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம். ஏன்னா திவ்யா கள்ளச்சி வந்து திங்கிற வீடியோ தான் போடுறான். அவளும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் அது கூட நான் வந்து 2-3 வீடியோ பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ராங்க்லாம் பண்ணியிருக்கேன். சொல்லி தான் பண்ணுவோம். ஏன்னா அதுவும் வந்து ஃபேமஸ் ஆகணும், அதே ஓப்பனாக சொல்லுது. அதை கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திருச்சி சாதனா, இந்த ஃபோக்ஸோவில் ஒன்று அனுப்பணுமே, யார் இந்த சூர்யா, சிக்கந்தர், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய உருவாகிட்டு இருக்கு. இது எனக்கு பிடிக்கலம்மா, சத்தியமாக பிடிக்கல. பொண்ணுங்களை வந்து இந்த ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு காமிக்கிறது, இந்த மாதிரி இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து அது ரொம்ப ஃபேமஸாக போகுது. ஆனால் இவங்களுக்கு லைஃப்பில் வந்து என்ன நடக்குது, நாளைக்கு திருச்சி சாதனோடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல அப்போ நடக்கும் பாருங்கள். வருங்காலம் பேசும்ல, உன் அம்மா தானே இப்படி அவுத்து போட்டு ஆடுவா, அவளுடைய காசில் தானே. இதுதான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போது ரீசெண்டாக இந்த கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாகிடுச்சு சார். அதுதான் நான் சொல்கிறேன்னே, இது வேணுங்கனே பண்ணுறது. அந்த வணக்கம் ஷீலா, இந்த மாதிரி கேரக்டர், அந்த திவ்யா கள்ளச்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் ஓப்பனாகவே சொல்லணும்னா நல்ல குடும்பம் இல்லை, நல்ல ஒரு தாய் தகப்பன் கிடையாது. இதுங்கெல்லாம் எப்படின்னா யூடியூப் இந்த இது பண்ணி தான் பணம் சம்பாதிக்கணும்னா வேறு மாதிரி சம்பாரிச்சிட்டு போயிடலாம். மும்பைக்கு போனால் நல்லா ரெட் லைட் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது, நல்லா சம்பாதிக்கலாம். இது வந்து மக்கள் பார்க்க என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி நம்ம வீடியோ போனால் நமக்கு காசு வரும். இந்த மாதிரி நம்மளும் அவுத்து போட்டு ஆடணும், நம்மளும் லவ் பண்ணணும், நம்மளும் கல்யாணம் பண்ணணும். இது ஒரு ஸ்கிரிப்டாகவே. இது நிறைய பேர்லாம் எனக்கு மண்டக்குள்ளே ஏறவே முடியாது, பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அதுனா நானே வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவேன், ஜாலியாக பேசுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது நான் இது மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது. எனக்கு நிறைய பேர் மாண்டாடு வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம். திவ்யா கள்ளச்சியே சொன்னான், என்னன்னா வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வீடியோ போடலாம் என்னட்ட நம்ம 2 பேரும் ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. நானாகவே இருக்கேன். ஏதோ இப்போது கொஞ்சம் பீக்கில் இல்லை, வருவேன், திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுப்பேன். அதுனா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அப்போது இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? யூடியூபர்ஸில் நிறைய பேர் சொல்ல முடியாதுமா. அந்த நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க, நல்ல வீடியோஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மருத்துவ குறிப்பு இந்த மாதிரி வருது, அதெல்லாம். ஏன்னா மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டேங்குது, நல்ல விஷயங்களை எடுத்துக்க மாட்டானுங்க. ஏதாவது வந்து இந்த மாதிரி ஒரு இல்லீகலான வர்ற வீடியோஸ் மட்டும்தான் பார்க்குறேன். அதை இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ யூடியூப்பில் மட்டும் இல்லை, இப்போ ஃபேஸ்புக்லேயே அதை அமௌண்ட் வருது. இது நிறைய விஷயங்களில் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் நுழைஞ்சிட்டாங்க நிறைய பேர். நான் வந்து இது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் ஒரு 80,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். பட் அந்த மாதிரி வீடியோ போட்டு எனக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ என் ஃபேமிலியே காமிச்சு நான் வீடியோ போடலாம், வேண்டாம். நான் இப்படியே இருக்கேன். எனக்கு சில பல பிரச்சனைகள் இருக்குது என்னுடையது. நான் அதே டீசெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை யாரும் அந்த லெவலுக்கு நான் உள்ளே போகக்கூடாதுன்ட்டு விருப்பம் இல்லை எனக்கு. ஆனால் கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண வாங்க, இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி சமைப்போம், இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இந்த லேடிஸ் கூட வந்து ஜாலியாக சுற்றுறது, அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் நல்லா ஃபன்னாக இருக்கும். அது வேண்டாம், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். சார், நீங்கள் என்ன இவ்வளோ சொன்னாலும் மக்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை தானே சார் விரும்புகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா காத்துக்கருப்பு கலை, அவரை பல யூடியூப் சேனலில் அவரை வந்து ஆங்கராக வச்சு வீடியோஸ்லாம் கூட பண்ண வைக்கிறாங்கல்ல சார், அந்த மாதிரி தானே சார் இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம அடுத்தவங்கள நான் நீங்கள் யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி காத்துக்கருப்பெல்லாம் அது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவனும் பேமெண்ட்டுக்காக தான் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து எப்படி சொல்கிறதுனா, காத்துக்கருப்பு கலை வந்து பழைய வீடியோஸ், முன்னாடி வீடியோஸ் ஒன்று பார்த்தேன், மேடையிலெல்லாம் வந்து நல்லா தான் பேசுகிறான், தெளிவாக பேசுகிறான். இந்த வீடியோக்காக அவனை மாற்றிக்கிட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அவன் மேலாம் ஒன்றும் இல்லை. அவனை பேமெண்ட் வாங்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நீங்களே இன்றைக்கி பேமெண்ட் கொடுத்து நான் கண்டினியூவாக ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துருவேன். அந்த மாதிரி அது எங்களுக்குள்ள ஒரு இது, அது வந்து ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அது வேணுக்குனே பண்ணுறது. அங்கே வரக்கூடிய அந்த இன்டர்வியூலாம் பார்த்துருக்கான் அவன் செய்கிறதெல்லாம், என்ன சேனல்னு தெரில. அது பேசும்போதே அவங்கள்ட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வருவாங்க. சொல்லாமல் யாராவது வந்தோம்னா செருப்பால் தான் அடிப்பாங்க. ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது ஒரு வேறு லெவலில் போயிடும். அதனால அதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்கல. காத்துக்கருப்பு கலையெல்லாம் லிஸ்ட்டில் அதிகமாக சேர்க்க முடியும். இவன்
ஒரு டேலண்ட் இருக்கணும், ஏதாவது ஒன்று டேலண்ட் இருக்கணும், அதுதான் மெயின். சார் இப்போ அப்படி சொல்லணும்னா இப்போ டிடிஎஃப் வாசன் எடுத்துக்கலாம்ல சார், அவர் பைக் ஓட்டுறாரு. அவனை பற்றி பேசாதம்மா, ஐயோ. ஏன்னா இவன் வந்து இவனுடைய பப்ளிசிட்டிக்கு இப்போ என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ கேஸ் வந்துச்சுல 2 கேஸு, அதில் வந்துட்டு இவன் வந்து அந்த கூட ஒருத்தன் இருப்பான், அவன் ஒரு எனக்கு வாயில் வந்துடும் வேறு ஏதாவது பேசிடுவேன், அது வீடியோவில் பேசுகிற மாதிரி. இவனுங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு டீமாக தான் ஃபார்ம் பண்ணுறானுங்க. வேணுக்குன்னே இது ஒரு கேஸ் ஆக்கணும், இது ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும், இது ஒரு வந்து நம்ம பண்ணோம் பைக்கு ரேஸு அது இதுன்னு. போலீஸ் இவ்வளோதும் பண்ணியும் திருப்பி அதை பண்ணி அவங்கள இழுத்துக்கிட்டு இருக்கான். நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் சத்தியமாக சொல்கிறேம்மா, இன்றைக்கி நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் இருந்தப்போ, நான் என் ட்ரீட்மெண்ட் இருந்தப்போ, நான் பக்கத்து வார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்சிடென்ட். என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக்கு. இந்த நாதாரி பைய மாதிரி தான் எல்லாமே. எவனுக்கோ சாவு வருது, இந்த டிடிஎஃப் வாசனுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு சாவே வராதா? அதுதான் என்னுடைய இது. நல்ல அவரு பைக் ஓட்டுறாரு, அதை வீடியோ எடுத்து போடுறாரு, அதனால என்ன சார் இது? ஏமா நீ பைக் ஓட்டுறத இப்போ உள்ளவனுங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தானே பண்ணுறானுங்க. நான் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், இது பண்ணாத அப்படியும். இவனுக்கு வந்து இது பண்ணியாச்சு, ஏன்னா இப்போ கேஸ் கொடுத்து இவனை அரெஸ்ட்டு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தோடனே அப்படி வீடியோ காலில் அவர் தெனாவட்டு அது பெரிய வாயில் வருது, எனக்கு கெட்ட வார்த்தையாக வருது. இருக்கிறதுனால நான் பேச முடியாமல் இருக்கேன். நம்ம இது வேறு இருந்தால் நான் லைவில் பேசி விட்ருவேன். சார் அவர் ஆனால் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தானே சார் ஓட்டுறாரு. அந்த கருமம் முடிச்சு ஏதாவது பண்ணிட்டு போட்டுமா, அதை வீடியோ எடுத்து போட்டதுனால தானே இன்னும் நிறைய பேர். அதுவும் பாருங்கள், எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இந்த இப்போ தான் முளைச்சி வெளியே வர்றது அதுங்களாம் வந்து டிடிஎஃப் தலைப்பா பூ கன்றாவி. படிக்கிற படிப்பை பாருங்கடா, வாழ்க்கையை பாருங்கடா, கன்றாவி குடும்பத்தை பாருங்கடா. போய் ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த நான் ஒன்றா சொல்கிறேன், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஒரு சுற்றுலா போங்க, ஊட்டி கொடைக்கானல் போகிறீங்கள அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சுற்றுலா போங்கடா. நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போங்க, போய் பாருங்கள். ஒவ்வொருத்தனுக்கு கால் கிடையாது, கை கிடையாது. நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் நான் பார்த்தேம்மா, நான் 20 ஆக்சிடெண்ட்டு, எல்லாம் டெத்து, எல்லாம் ஐசியூவில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, எல்லாம் ஆக்சிடெண்ட். அவங்க அம்மா அப்பா எல்லாம் அழுவுது. இந்த மாதிரி தருதலை, இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரி தருதலை பிடிச்ச நாயக பண்ணுற வேலையினால் இந்த மாதிரி பசங்க வந்து கெட்டு போகிறானுங்க. இன்றைக்கும் பாரு, நான் பைக்கில் போனால் கூட பயந்துக்கிட்டு தான், யார் எனக்கு முன்னாடி ஓட்டினா கூட அவனை நான் போய், நீ எங்கே வேணாலும் போய் சாவு, என்னையை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நீ போய் சாவு. இதுதான் நான் சொல்கிறது. இந்த நாய்க்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. நான் ஏன் பொறாமல் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் தெனாவட்டில் அலையிறது. இவனுக்கு ஒரு கால் இல்லை ஒரு கை போனால் தான் தெரியும், மொட்டமாக நடந்து அப்பையும் ஓட்டுவானுங்க இவனுங்க. சார் இல்லை, டிடிஎஃப் வாசன் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. அதுக்கு முன்னாடியிலேருந்து தான் பைக் ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடந்துட்டு தானே சார் இருக்குது. இவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் சார்? இவர் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லமா? இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த பைக் ரேஸ் வீடியோஸ்லாம் முதல்ல யாரும் அதிகமாக பண்ணது கிடையாது. இவன் பண்ணுறான். இவன் பண்ணதுனால தானே இப்போ எல்லாமே குரங்கு மாதிரி எல்லாமே அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் மனசுக்குள்ளே அவனுங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்துடும் போல் இருக்கு, ஹீரோ மாதிரி. போய் காலு கை ஒட்டஞ்சி நிற்கும் போது தெரியும். நான் அதான் சொல்கிறேன், சுற்றுலா போங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு, ஐசியூவில் போய் பாருங்கள். டெய்லியும் ஒரு 20-30 கேஸ் இருக்குது. நான் டெய்லியும் இதுக்குன்னே போய் பார்ப்பேன். ஆனால் நான் பார்க்கும்போது ஒரு படம் பார்த்துருக்கேன், அந்த எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் என்னமோ ஸ்பைடர் படம், ஸ்பைடரில் அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, இப்படியே உட்காந்து சிரிப்பான் பாரு. அதே மாதிரி தான் நான் அவனுங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா வருத்தப்பட மாட்டேன், இவனுங்களுக்கு இது வேணும். அந்த ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி கை உடஞ்சி பைக்கில் வந்து அப்படியே சீன் போட்டு நிற்கும்போது எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஆனந்தம். என்ன சார் வில்லன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஏப்பா வில்லன் இல்லைப்பா, தப்பு ஓன் பேரில். நீ பைக் ஓட்டி நீ ஆக்சிடென்ட் ஆகிற சனியை முடிச்ச நாய்ங்க. இவனுங்களுக்கு என்னத்துக்கு வருத்தப்படணும்? ஏதோ ஒரு வயசானவங்களுக்கு வருத்தப்படலாம், இல்லை வேறு விஷயத்துக்கு ஏதோ வருத்தப்படலாம், கேன்சரோ இது என்னன்னா எல்லா பேஷண்ட்டையும் தான் பார்க்குறேன். ஆனால் இவனுங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம், ஆழ்ந்த சந்தோஷம். அதே எஸ்ஜே சூர்யா மாதிரி சிரிப்பு, அப்படியே பார்க்கறதுலே லைட்டான சிரிப்பு. இது எனக்கு, நான் வந்து ஓப்பன் டைப், நானும் சொல்லிட்டேன்னே, அது மாதிரி தான். நான் இந்த நாய் என்னைக்கு போவான்னு தெரியல, அதுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன். டிடிஎஃப் வாசனுக்கு என்னைக்கு கை கால் உடஞ்சி ஒரு காலையாவது ஒரு கையாவது போகணும். இந்த திருச்சி சாதனாவுக்கு ஏதாவது குஷ்ட நோயாவது ஏதாவது எய்ட்ஸாவது வந்து ஒரு பக்கம் போகணும். இந்த மாதிரி சனியனுங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாதிரி நல்ல ஆளுங்களுக்கு நடக்குது. இந்த சனியனுங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்கு. நானும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், என்னைக்காவது இந்த நியூஸ் வருமான்ட்டு. சார் இப்போ சமீபமாக இந்த இன்ஸ்டாவில் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவங்களை வந்து காலேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் வந்து பெரிய ஹீரோ மாதிரி அவங்கள கத்தி
அந்த மாதிரிலாம் கூட இந்த ரியாக்ட் இப்போ பண்றாங்க. ஒரு லூசு பையன் கூட வந்தான், பேர் தெரியல. இந்த ஏதோ ஒரு லேடிஸ் காலேஜ் தான் நினைக்கிறேன், என் பேர் மறந்து போச்சு. ரசிகர்களின் ரசிகன் மணி. அந்த கர்மம் முடிச்சவன் தான் அவன் பேர் மணியா. வீடியோவில் பார்த்தா அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. என்னென்னா ஒரு ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு இதோ ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனை கொண்டு வந்து இது பண்ணணும், ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஒரு இந்த மாதிரி தருதலையை கூட தான் அவன் நம்பர் வாங்க தான் செய்வான். அதுக்கெல்லாம் பைத்தியகாரசி இருக்கீங்க. எந்த காலேஜின்னு தெரிலமா அது, அந்த என்ன காலேஜ் அது? ஏதோ உமன்ஸ் காலேஜ். அதான் உமன்ஸ் காலேஜ். கொஞ்சமாவது புத்தியோடு இருங்க ப்ரொஃபஸரு. உமன் காலேஜில் உள்ள எல்லா காலேஜுக்கும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஒரு கலைஞரை கொண்டு வாங்க, நல்லா நடிக்கிறவங்களை கொண்டு வாங்க. இந்த மாதிரி தருதலை பிடிச்சவன் வந்து இன்ஸ்டாவில் வர்றான், ஃபேஸ்புக்கில் வர்றான்னு கொண்டு வந்து விட்டிங்கன்னா அவளுகள்கிட்ட ஓரமாக நின்றுட்டு நம்பரை வாங்கிட்டு போயிட்டு இது மாதிரி தான் பண்ணுவானுங்க. கொஞ்சமாவது புத்தியோடு இருங்க காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அதுவும் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க யோச்சை உங்களாம் என்னத்தை சொல்கிறது. சார் இவ்வளோ பேரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்கல்ல சார், உங்களை பற்றியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு சார். நீங்கள் எஃபி லைவ்ல வந்து ஜிபே பண்ண சொல்கிறீங்க, காசு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கூட உங்கள் மேலேயும் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்களே சார். கண்டிப்பாக நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். நான் ஓப்பனாகவே லைவில் தான் நான் வந்து ஜிபேயில் பணம் கேட்குறது வந்து எப்படின்னா, எனக்கு பேக்ரவுண்டுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லணும்னா என் சொந்த பந்தம் வந்து வேஸ்ட்டு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், மீடியாலேயே சொல்கிறேன். சொந்த பந்தம் எல்லாமே எப்படின்னா, நான் ஃபாரினில் இருந்தப்போ என்னுடைய அமௌண்ட்டை கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்களாம் அதெல்லாம் நினச்சி பார்க்கல. இப்போ நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரப்பெல்லாம் அப்பப்போ நான் பண்ணுவேன். ஆனால் இப்போது கரண்ட்டில் வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்ச நாளாக வந்து இவங்க எல்லாருமே என்னுடைய காசை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க தவிர என்னை எதிர்பார்க்கல. இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் தான் நான் இருக்கேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த ஜிபேயில் வந்துட்டு நான் பணம் கேட்குறது யார்கிட்ட தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என்னுடைய ஃபேஸ்புக்கில் உள்ள எல்லாருமே. ஏன்னா இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட கொரோனா டயத்துலேருந்து இவங்க தான் எனக்கு ஹெல்ப்பு. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாதுமா இவங்கள. சத்தியமாக சொல்கிறேன். ஏன் நீ இது சொல்கிறானுங்க இந்த நிறைய பேர் ஃபோன் அடிப்பாங்க அந்த நம்பரை பார்த்துட்டு, நைட்டில் ஃபோன் அடிப்பானுங்க. இப்போ நான் ஜிபே நம்பர்னு ஒன்று கொடுப்பேன், அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் அடித்து அவங்கள திட்டுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் வந்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறானுங்க. இது பிச்சை கிடையாது. இது வந்து அவங்களா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. நான் எந்த சொந்த பந்தத்தையும் நம்பலை, கூட இருக்கிற எந்த ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸையும் நான் நம்பலை. நான் நம்புறது பூரா இந்த ஃபேஸ்புக் தான். என்னையை வாழ வச்சது ஃபேஸ்புக். இன்றைக்கி இவ்வளோ தூரம் மண்ணை சாதிக்குங்கிற ஒரு உருவமே இப்போ தெரியுதுன்னா ஃபேஸ்புக்கு. இவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்காங்க. அதில் 100 பேர் எனக்கு திட்டினாலும் 10 பேர் எனக்கு கை கொடுக்குறாங்க. அதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய லிஸ்ட்டில் வந்து அவங்களெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான். இன்றைக்கிமா ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேனே, அது கூட செலவு கூட எனக்கு வீட்டிலேருந்து ₹1 காசு கிடையாது. எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தது. நான் இது ஓப்பன் டைப்பாக சொல்லுவேன், நான் வீடியோ போடுவேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே மண்ணை சாதிக்கு ட்ரிங்க்ஸு நிறையா பண்ணுவார். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காக கேட்குறேன். யாராவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காக கேட்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வீடியோ போடுறேன், இல்லை நான் பப்ளிக்கில் இருக்கேன், இதுக்காக கேட்பாங்களா? அது நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கணும்னு நினச்சேன்னா நான் வந்து வேறு லெவலில் போயிடுவேன். அந்த மாதிரி பழக்கமும் எனக்கு கிடையாது. ஜிபேயில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் உரிமையாக கேட்பேன். அது இவனுங்க என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம், பிச்சையாக எடுத்துக்கிட்டோம். ஓப்பனாக சொல்லவா, நான் ஒரு பொம்பளையாக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாதனை மாதிரி அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுன்னு வச்சுக்கே நிறைய காசு வந்து எனக்கு வரும். சரியா? அந்த மாதிரி கிடையாது. நான் டைரெக்டாக என் கஷ்டத்தை சொல்லி நான் சொல்கிறேன். கொடுக்க வெறுப்பாக இருந்தால் கொடுக்குறானுங்க, இல்லையா விட்டுருங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக வந்து நான் பிச்சைக்காரன் அந்த வேணாம். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.